எதை செய்தாலும் அதற்கு ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குவதுதான் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்கள். மேடைக்கு வந்த உடனே எனக்கு அழைப்பெழுதை தந்தார்கள். அதை பார்க்கிற பொழுது அந்த அழைப்பெழுதைக்கு கொடுத்திருக்கிற பணத்தை வைத்தாலே ஒரு வீட்டு திருமணத்தையே நடத்தி வைத்து விடலாம். அந்த அளவுக்கு அந்த அழைப்பினுடைய சிறப்பு இருந்தது. அதெல்லாம் அவருக்கு தான் சாத்தியக்கூறு. நம்ம மாதிரி ஆட்களாம் சாத்தியக்கூறு அல்ல, நம்மளாலாம் முடியாது. அதெல்லாம் அதுக்கெல்லாம் மனம் வேணும். பல பேருக்கு பணம் இருக்கும், ஆனால் மனம் இருக்காது. 99 ரூபாய் கையில் பணம் இருக்கு என்று சொன்னால் ஒருவேளை எப்படியாவது பட்டினி கிடந்தது 1 100 வீட்டில் வைக்கலாம் என்று நினைக்கிற இந்த உலகத்தில் 99 இல்லை, பக்கத்தில் யாராவது இருந்தால் அவர்களிடம் கடன் வாங்கி இந்த இலக்கை அமைக்க வேண்டும் என்று மனம் இருப்பவர் தான் நம்முடைய சேகர் பாபு. ஆனால் தான் 72 மாவட்ட கழக தாய் கழக செயலாளர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நானும் அடியானாக இருந்தாலும் நாங்களெல்லாம் செய்யாததை சிறப்பாக செய்பவர் தான் நம்முடைய சேகர் பாபு. அதில் இந்த பத்திரிகையில் இன்னொரு சிறப்பு இருக்கிறது. இது திருமணம். இந்த திருமணத்தை இதே வராவது ஒரு புரோகிதர் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் என்று சொன்னால் அவர் சமஸ்கிருதத்திலே சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? பூதானம் சமர்ப்பயாமி, கோதானம் சமர்ப்பயாமி, கன்னிகாதானம் சமர்ப்பியாமி. சமர்ப்பியாமி போதெல்லாம் 2000 வருஷமா நம்ம முன்னோர், நம்ம தாத்தா, நம்ம முப்பாட்டன் 10 ரூபாய் 10 ரூபாய் வச்சே பழக்கப்பட்டு அடிமையாக இருந்த காலங்கள் அவைகள் எல்லாம். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் திருத்தி நம்முடைய சேகர் பாபு அவர்கள் அடிமைத்தனம் என்பது குடும்ப வாழ்க்கையிலே இருந்துவிடக்கூடாது. அடிமைத்தனம் என்பது குடும்ப வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடாது. ஆணுக்கு பெண் அடிமைதான் என்பதை களைய வேண்டும் என்று நினைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஏன்னா அந்த பெரியாருடைய கொள்கையை சேகர் பாபு மனதிலே தேங்கி இருந்த காரணத்தினால்தான் இந்த பத்திரிகையிலே இரு இதயங்கள் மலர்கிற புது யுகம் என்று சொல்லி இருக்கிறார். ஆக இரு மனங்கள் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் மனம் இணைகிற ஒரு விழாவாகத்தான் இது சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட இந்த விழாவில் இங்கே ஜோயல் பாபு அவர்கள் இளைஞரின் சார்பாக அவர் கலந்து கொண்டு இங்கே வாழ்த்தினார். அவர் வாழ்த்த நான் கொஞ்சம் கவனிச்சுனே இருந்தேன். புதிய சொற்றொடர்கள், அடுக்கு சொற்றொடர்கள், இலக்கண ரீதியாக இலக்கண பிழை இல்லாமல் இந்த மணமக்களை வாழ்த்துவதோடு நம்முடைய ஆற்றல் அரசர் என்று அருமை சகோதரர் பாபுவும் ஒரு அதை குறிப்பிட்டார். சிறப்பான வார்த்தை. அந்த வகையில் இந்த திருமணம் இன்றைக்கு 21 இணையர்கள் இணைகிறார்கள். ஏன் இந்த 21 இணையர்கள் வேறு நாளில் இணைக்க முடியாதா? இணைக்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பை பார்க்கிற பொழுது இந்த தொகுப்பு இந்த இணையர்களுடைய இந்த நிகழ்ச்சி ஒரு தொடர் தொகுப்பினுடைய 2வது நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தொகுப்பு நிகழ்ச்சி யாருக்காக யாருக்காக என்று யோசிக்கிற போதுதான் தெரிகிறது எனக்கு. இது தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கம், அது மாநில இயக்கமாக இருந்தாலும், ஒன்றிய இயக்கமாக இருந்தாலும், இந்தியாவுடைய இயக்கமாக இருந்தாலும், ஒரு இயக்கம் என்பது எதையோ ஒரு சார்ந்துதான் இருக்கும் அந்த இயக்கம் உருவாவதற்கு. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பது தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இது ஏதோ இது அரசியல் கட்சியாக மாற்றம் செய்து யாரோ 10 பேர் சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு 5 பேர் அமைச்சரோ, ஒரு 40 பேர் நாடாளுமன்ற உறுப்பினருக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல இது. தமிழருடைய வாழ்வு மலர்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். தமிழருடைய வாழ்வு மலர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல தடைகளை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும். அப்போதுதான் தமிழனுடைய வாழ்வு மலர முடியும். அந்த வகையில் தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர், என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என்னோட அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட நாயகர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்
ஆக திராவிட இயக்கத்துடைய 4 தலைமுறைகளை ஒட்டித்தான் இன்னும் இந்த தமிழர்களுக்கு தொண்டாற்ற வேண்டியது பல கடமைகள் இருக்கிறது. உணர்ந்த காரணத்தினால் தான் 5வது தலைமுறையாக அருமை தம்பி மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 5வது தலைமுறை. ஆக அவருடைய உழைப்புக்கு ஒரு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே சேகர் பாபு இந்த இணையர்கள் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவேதான் இந்த தொகுப்பிலே 2வது தொகுப்பாக இது இணைத்திருக்கிறார். நான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் சிறு வயதிலே இருந்து நான் அவரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமையண்ணன் தளபதியோடு இருக்க 26 ஆண்டு கால தொடர்பு. அவர் தொடர்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் தான் அவர் பள்ளி பருவத்திலே இருந்து கல்லூரி பருவத்திலே இருந்து நான் தொடர்ந்து நம்முடைய துணை முதலமைச்சர் இளவலை நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு இவ்வளவு திறமை இருக்கிறார் நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை. நான் பார்க்கிற போது எனக்கு புரிகிறது. இந்த 3 ஆண்டு கால சில சம்பவங்கள் அதையெல்லாம் எனக்கு நினைவூட்டுகிறது என்று சொன்னால், பெரியாருக்கு இருக்கிற பகுத்தறிவு, பெரியாருக்கு இருக்கிற சுயமரியாதை. எந்த காலத்திலும் பெரியார் அவர்கள் பகுத்தறிவும் சுயமரியாதையும் விட்டுக் கொடுப்பதே இல்லை. எந்த காலகட்டத்திலும் இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்று சொன்னால் இது துறைமுகம் தொகுதி, தமிழ்நாட்டுக்கே நீதி வழங்குகிற உயர்நீதிமன்றம் இருக்கிற தொகுதி இந்த துறைமுகம் தொகுதி. அந்த நீதிமன்றத்தில் பெரியாரை நிறுத்தி கேள்வி கேட்ட பொழுது நீதியரசர்கள் அன்றைக்கு கூட தலை வணங்காமல் தன்னுடைய பகுத்தறிவுக்கு பங்க வராமல் சுயமரியாதை நின்றவர் தந்தை பெரியார். அந்த மண் இந்த மண். ஆக பெரியாருக்கு இருந்த பகுத்தறிவும் சுயமரியாதையும் நான் இளவல் உதயனிடம் நான் காண்கிறேன். பல சம்பவங்கள். அண்ணாவுடைய இருமொழி கொள்கைகள், அண்ணாவுக்கு ஆற்றொழுக பேசுகிற ஆங்கில அறிவு, தன் தாய்மொழியான தமிழ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்களுடைய அமைச்சரவையிலேயே இன்றைக்கு ஆங்கிலத்தை ஆற்றொழுக பேசுகிற ஆற்றல் யாருக்கு இருக்கு என்று சொன்னால் துணை முதலமைச்சராக இருக்கிற அருமை இளவலுக்குத்தான் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிற வழக்கங்கள் அறிவாற்றல் இருக்கிறது. ஆக தாய்மொழியான தமிழும் ஆங்கிலமும் அண்ணாவுடைய இருமொழி கொள்கை அப்படியே தன்னுடைய மனதிலே ஏந்தி இருக்கிறார். அண்ணன் கலைஞர் 50 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதலமைச்சராக 5 முறை இருந்தவர். எந்த காலத்திலும் தன்மானத்தையும் இனமானத்தையும் அவர் விட்டுக் கொடுத்ததே இல்லை. இந்த இனத்திற்காக எத்தனையோ ஆணைகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர் வந்திருக்கிறார்கள். எந்த திட்டங்களானாலும் மக்களுக்கு பயன்படுகிற திட்டம் போட வேண்டும் என்று சொன்னால் அரசு ஆணையிட வேண்டும். ஜீவோ அந்த ஆணைகளை இன்றைக்கு அண்ணன் கலைஞர் போட்ட ஆணையை அப்படியே அடுக்கி வைத்து விட்டு ஏனைய முதலமைச்சர் ஆணையை அடுக்கி வைத்தாலும் இதற்கு நிகராக ஒரு ஆணை எந்த முதலமைச்சரும் இதுவரைக்கும் யாரும் போடவில்லை. இது உண்மையான நிலைமை. ஆக தன்மானமும் இனமானமும் இன்றைக்கு இளவலிடத்திலே பார்க்க முடிகிறது. உழைப்பு 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 என்று சொன்னாலே தமிழ்நாட்டை யார் அடையாளம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையண்ணன் தளபதி தான் உழைப்பு. நான் சொல்லல, ஆனால் கலைஞரே சொன்னார் உழைப்பு என்று சொன்னால் மு.க. ஸ்டாலின் தான். அதுக்கு இணையான யாரையும் சொல்லவே முடியாது. ஆனால் அந்த உழைப்பும் தொடர் முயற்சி. சேகர் பாபு கிட்ட ஒரு வேலையை முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னா அவருடைய காரிலே அவர் பயணிச்சிருப்பார். சேகர் பாபு அது கொளத்தூர் தொகுதியாக இருந்தாலும் சென்னை மாநில நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் வீட்டில் போய் போர்ச்சுகல் சேகர் பாபு இறங்கி இருப்பார். அவர் வீட்டுக்கே போய் இருக்க மாட்டார். ஆனா அவர் போன் வரும் சேகர் பாபுக்கு, என்ன பாபு நான் சொன்னேனே அது என்ன நினைவில் இருக்குதா முடிச்சிட்டீங்களான்னு கேட்பார். அது ஒரு தொடர் முயற்சி. நான் 26 ஆண்டு காலமாக பார்க்கிறேன். ஒரு பணியை நம்மிடத்தில் கொடுத்தாலும் சரி, அவரே செய்வதாக இருந்தாலும்
தொடர் முயற்சி. அவரை விட யாரும் எனக்கு தெரியவே இல்லை. அப்படி ஒரு தொடர் முயற்சி. ஆகவும் உழைப்பும் தொடர் முயற்சி. ஆக இந்த 4 தலைவருடைய ஒட்டுமொத்த உருவமாக காட்சியளிப்பவர் தான் இளவல் உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் அது மிகையாகாது. ஆனால்தான் நம்முடைய 5ஆம் தலைமுறையுடைய தலைவராக, திராவிட தலைவராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய மாண்புமிகு நம்முடைய துணை முதலமைச்சர், இளைஞருடைய மாநில செயலாளர் இளவல் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளுக்கு பெருமை சேர்ப்பதற்காகத்தான் இங்கு 21 இணையர்களை விளங்குகிற அற்புதமான நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த மணமக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நான் அதிக நேரம் சொல்லலாம், மன வாழ்க்கை யாரத்தால் நாங்கள் எல்லாம் மன வாழ்க்கையை ஒரு 40 ஆண்டு காலம் தாண்டியவர்கள். அதில் இருக்கிற இடர்பாடுகள், அழகிற கஷ்ட நஷ்டங்கள், இனிப்புகள்லாம் சொல்லலாம், ரொம்ப நாளாக இருக்கும். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். மணமக்களாக இருக்கிற நீங்கள் ஒரு புரிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மணமக்களாக வந்திருக்கிற நீங்கள் ஒரு விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னான். இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் நான் ஒரு திரைப்படம் எடுத்தேன். அது பேரே பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். ஒரு திரைப்படத்தை எடுத்தேன் நான். அது 100 நாள் ஓடிச்சு அந்த திரைப்படம். ஏன்னா குடும்ப வாழ்க்கையிலே பெண்களுடைய பேச்சை கேட்க வேண்டும். வாழ்க்கையிலே அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்று உண்டு. புற வாழ்க்கை என்பது வியாபாரம் அல்லது அரசியல், இது போன்றவை புற வாழ்க்கை, அது ஆண்கள் முடிவெடுங்கள். அக வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை, அது பெண்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதில் சேகர் பாபு ரொம்ப கெட்டிக்கார், நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய மனைவிக்கு எப்பொழுதும் அடிபணிந்துதான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார். உதாரணத்துக்கு அவர் சொல்றேன், பல பேர் கைத்தட்டத்தில் பார்த்தா நீங்க அப்படிதான் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரிகிறது. ஆனால் மணமக்களாக இருப்பவர்கள் அக வாழ்க்கையிலே பெண்கள் முடிவெடுங்கள், புற வாழ்க்கையிலே ஆண்கள் முடிவெடுங்கள். ஒரு விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளும். அந்த வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி மணமக்களாக இருப்பவர்கள் நீடு புகழோடு நிலைத்த செல்வத்தோடும் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.